வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மை டிசிபிள்ஸ் ஒய்எல்எல் சேகாப் சீசன் 2 எபிசோட் 29. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனா வரும். நீங்க போடுற ஒரு சப்ஸ்கிரைப் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க ஏமா எபிசோடுக்குள்ள போலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல அந்த வயசானவரு ஹீரோவை பார்த்து ஷாக்கிங்கா நின்னுட்டு இருக்கான். இவன்கிட்ட எப்படி இவ்ளோ பவர் இருக்கு? இவனோட ஆர்வம் இந்த மாதிரி ஒரு ஆள நான் இதுக்கு முன்னாடி என் வாழ்நாள்ல பார்த்ததே இல்லைன்னு சொல்லி அவர் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு. அதே சமயத்துல ஹீரோவும் அந்த ஆள அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கான். அந்த ஆள் வந்து அவரோட ஸ்வாட வச்சு ஹீரோ அட்டாக் பண்றத தடுக்குறாரு. அப்படி இருந்தும் அந்த ஆளுடைய ஸ்வாட் எல்லாமே வந்து உடைஞ்சு போயிருச்சு. அந்த ஆளுடைய கால்ல வந்துட்டு கரண்ட் ஷாக் வந்து அடிச்சிட்டு இருக்கு. என்னுடைய காலுக்கு என்னாச்சு? என்னால வந்து ஏன் கால் அசைக்க முடியலன்னு அந்த ஆள் பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோவும் சொல்றான், "உன்னுடைய கை, உன்னோட கால் எதையுமே இனிமே உன்னால அசைக்கவே முடியாது. என்னோட இடத்துல நீ வந்து கால் வச்சல்ல, என்னுடைய சீனியர் சிஸ்டர நீ அட்டாக் பண்ண வந்தல்ல, இது உனக்கான தண்டனை தான். ஐயோ! என்னுடைய கை ரொம்ப வலிக்குது. என்னால சுத்தமா முடியல. என் பக்கத்துல நீ வந்து வராத. என் பக்கத்துல வராத" அப்படின்னு சொல்லி அந்த வயசான ஆளு ஹீரோவ பார்த்து கத்திட்டு இருக்கான். ஆமா. "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி வில்லனோட மேல ஆச்சரியமா பார்க்குறான். அந்த வயசான ஆளுடைய கழுத்த புடிச்சு ஹீரோ மேல தூக்குறான். "இந்த இடத்துல நான் உன்ன வந்து கொல்ல தான் போறேன். உன்ன நான் சும்மா விடமாட்டேன். எவ்வளோ தைரியம் இருந்தா நீ என்னோட இடத்துக்குள்ளேயே வந்திருப்ப. உன்ன கொன்னு நான் உன்ன சொர்க்கத்துக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். நீ போ" அப்படின்னு சொல்லி ஹீரோ அதோடைய கழுத்து நெரிச்சு அந்த ஆள கொன்னு கீழ போட்டுர்றான். அங்க இருக்கவங்கலாம் பார்க்குறாங்க. "ஏய்! இவ்ளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா? இவன் ஒரு மான்ஸ்டர்ரா! இவன் மனுஷனே கிடையாது. எல்லாம் ஓடுங்கடான்னு" சொல்லி வில்லன் கூட்டு வந்த ஆட்கள் எல்லாமே தெறிச்சு ஓடிட்டு இருக்கானுங்க. அங்க ஜின்னுவும் மத்த பொண்ணும் பார்த்து வந்து சந்தோஷப்படுறாங்க ஹீரோட டீம்லாம். ஏன்னா, அது இந்த வயசான ஆளாவாலேயே ஜியோசியோன வந்து தடுக்க முடியலையாம். இந்த இடத்துலருந்து தப்பிச்சு போறது தான் நல்லதுன்னு நெனைக்கிறேன். "எங்க நீ வந்து ஓட பார்க்குற?" அப்படின்னு சொல்லி ஹீரோ அவன் பின்னாடி வந்துடுறான். "என்னுடைய சீனியர் சிஸ்டர நீ வந்து கொல்ல பார்த்தல்ல, உன்ன நான் உயிரோட விடவே மாட்டேன். நீ இன்னைக்கு சாகப் போற" அப்படின்னு சொல்லி அவனுடைய கைய ஒரே வெட்டா வெட்டிர்றான். "ஏய்! என்ன வந்து உயிரோட விடு. என்னால சுத்தமா முடியல. இந்த ஆளு என்ன உண்மைக்குன்னே கொன்றுவான் போல. நான் எப்படியோ ஓடி ஆவணும். எனக்கு யாருனாலும் ஹெல்ப் பண்ண வேணும். யார்ட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம்?" அப்படின்னு சொல்லி அவன் ஓடிட்டு இருக்கான். "உன்னால இங்கருந்து ஓட முடியாது கண்டிப்பா" அப்படின்னு சொல்லி ஹீரோ நெறையா ஸ்வாட வச்சு அவன வந்து அட்டாக் பண்றான். அவன் ஸ்வாட் எல்லாமே ஹீரோ அனுப்பிவிட்ட ஸ்வாட் எல்லாமே அவனோட முதுகுல குத்தி அவன் வந்து கீழ விழுந்து மூச்சு விட மாட்டாப்புல கிடக்கான். ஐயோ! இந்த இடத்துல நான் வந்து செத்துருவேன் போல. நான் வந்து ஓடணும். நான் வந்து ஓடியே ஆவணும். என்ன வந்து எப்படியாவது வந்து யாருனாலும் காப்பாத்த வந்தா நல்லா இருக்கும். நான் இந்த இடத்துல சாகக்கூடாது. இவன் என்ன கொன்றுவான் போலயே அப்படின்னு சொல்லி அவனும் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கான். இவன்கிட்ட எப்படியாவது நம்ம வந்து உயிர் பிச்சை கேட்டாவது இந்த இடத்துலருந்து ஓடணும். நான் வந்து உன்கிட்ட ஒரு டீல போடுறேன். லாங் கிங்டமோட பிரின்சஸ் உன்ன பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எவ்வளோ தைரியம் இருந்தா என்னுடைய சீனியர் சிஸ்டர கொல்லணும்னு நீ இங்க வந்திருப்ப. இது உண்மைக்குமே ஒரு ஃபன்னியான விஷயம் தான். அப்படின்னு சொல்லி ஹீரோ அவன பார்க்குறான். "ஏய் இங்க நடக்குற எதுக்குமே நான் காரணம் கிடையாது. அந்த ஜியோசு தான் காரணம். அவரு சொல்லி அனுப்பிவிட்டு தான் நான் இங்க வந்தேன். என்ன வந்து உண்மைக்குமே போக விட்டுரு. நான் உன்கிட்ட வந்து கெஞ்சுறேன். உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். நான் லாங்கியனோட பிரின்சஸ். உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தாரேன். உனக்கு என்ன வேணுமோ கேளு. உனக்கு நீ எதிர்பார்க்கிறத விட அளவுக்கு அதிகமான பணத்த நான் தாரேன். என்ன மட்டும் இங்கேருந்து மட்டும் நீ உயிரோட மட்டும் போக விடு. எனக்கு அதுவே போதும். எனக்கு வந்து உயிர் பிச்சை போடு" அப்படின்னு சொல்லி அவன் கெஞ்சிட்டு இருக்கான். ஹீரோவும் அவனோட ஸ்வாட கையில வச்சு அவன பார்த்துட்டு இருக்கான். அதே சமயத்துல ஜியோஸ்வான், "நீ வந்துட்டு ஒரு வேஸ்ட்டுடா. உன்கிட்ட இவ்ளோ பெரிய ஒரு இத குடுத்து அனுப்புனேன் பாரு" அப்படின்னு சொல்லி போர்ட்டல உடைச்சுக்கிட்டு அவங்க அப்பாவே அவன வந்து புடிச்சுட்டு போறாரு. "ஐயோ! அப்பா என்ன வந்து விடுங்க. எனக்கு ரொம்ப வலிக்குது. என்ன யாருனாலும் வந்து காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்லி ரொம்பி வந்து கத்திட்டு இருக்கான். "நீ கத்தி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்பா என்ன வந்து கொன்றாதீங்கப்பா" அப்படின்னு சொல்லி அவன் அளவுக்கு அதிகமா கத்திட்டு இருக்கான். "உன்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு வேலைய குடுத்து நான் அனுப்புனது தப்பு தான். நீ வந்து இதுல சாதிச்சுருவேன்னு சொல்லி நான் வந்து வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்தேன். ஆனா உன்னால எதுவுமே பண்ண முடியல. அப்பா, அப்பா, அப்பா என்ன வந்து விட்டுருங்கப்பா. என்ன கொன்றாதீங்கப்பா" அப்படின்னு சொல்லி அவனும் அவங்க அப்பாகிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்கான். ஆனா அவனே வந்து ஃபுல்லா வந்து ஒரு மிருகம் மாரி மாறிட்டு இருக்கான். அவன் எப்படி இவன வந்து விடுவான்? அவனையும் கடிச்சு சாப்பிட்டுர்றான். இவனோட பிளட் ரொம்ப வீக்கா இருக்கு. இவன்கிட்ட ஒரு பவர் கூட வந்து கிடையாது. இவன் ஒரு வீக்கான ஒரு ஆளு தான். இவன்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு வேலைய நான் வந்து குடுத்து அனுப்பியிருக்கவே கூடாது. நான் தான் கடைசியா அந்த இடத்துக்கு போய் ஆவணும் அப்படின்னு சொல்லி அந்த போர்ட்டல் வந்து குளோஸ் ஆயிருது. ஆமா, அவன வந்து புடிச்சுட்டு போயிட்டாங்களா? யார் அது புடிச்சுட்டு போனது? அப்படின்னு சொல்லி சீனியர் ஸ்டார் வந்து கேட்குறான். அது வந்து லாங் கிங்டமோட எம்பரர் தான் புடிச்சுட்டு போனாரு. அவர் வந்துட்டு ஒரு மேஜிக்கல் வெப்பனால இப்ப வந்துட்டு மாட்டிட்டு இருக்காரு. அவர வந்து கொல்றதுக்கு இதுதான் ஒரு கரெக்ட்டான நேரமாவும் இருக்கும். இது நமக்கான ஒரு நேரம். சீனியர் சிஸ்டர், நான் வந்துட்டு இந்த இடத்துலருந்து இப்ப கிளம்புறேன். நான் வந்து ஒரு ஆள வந்து நான் வந்து அனுப்பி வைக்கிறேன். இந்த டாஞ்சி டவர சுத்தி நம்மளோட ஃபார்மேசன் நம்ம இந்த மவுண்டெய்ன வந்து நம்ம மறுபடியும் வந்து பாதுகாத்தே ஆகணும். ஆங்மன் வந்து நம்ம வந்து பாதுகாத்தே ஆகணும். நான் மறுபடியும் ஆங்மன் வர வரைக்கும் நீங்க இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருங்க. நான் போயிட்டு அந்த ஜியோஸ்‌வ வந்து தோற்கடிச்சுட்டு வாரேன். அவன் இங்கருந்து 1000 மைலுக்கு அந்த சைடு இருக்கான். நான் ஒரு ஆளா போய் அவன போய் தோற்கடிச்சுட்டு வாரேன். இது நமக்கான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு கிளம்புறான். அப்ப வந்து சீனியர் ஸ்டார் நினைச்சு பார்க்குறாங்க. ஆல்ரெடி ஹீரோ நமக்காக வந்துட்டு ஒரு சண்டை போட்டு ஆல்ரெடி கையில வந்து அடிபட்டு இருக்கானே. சிஎஸ்கே வந்து ஹீரோ வந்து தோற்கடிக்க முடியுமா? அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க.
எனக்கு ஏதோ சீனியர் சிஸ்டர் வந்து ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண போவாங்கன்னு நெனைக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏடிஎஸ்.